கேள்வி பதில்களாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாராளமாக உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் என்பதை முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குழந்தைகள் உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பது ஆணித்தனமான ஒரு உண்மை. கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்புகளில் நிறைய இடர்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் குழந்தைகள் வளர்கிறதில் வளர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. குழந்தைகள் அந்த நாட்டுக்கு வளரல, ஆனால் வளர்க்க ஆரம்ப காலகட்டங்களில் குழந்தைகள் பெற்றோர்களோடு ரொம்ப ஒரு அந்நியமாக இருப்பார். நிலாச்சோறு என்று ஒரு பாட்டு, குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு இயற்கையை காட்டி காட்டி ஒவ்வொரு பருக்கைகளும் ஊட்டப்படுது. குழந்தை சாப்பிட ஒவ்வொரு சாப்பாட்டிலையுமே கற்பித்தல் நலன்கள் இருக்குது. காலத்தை பாரு, குருவியை பாரு, நிலவை பாரு அப்படின்னு இயற்கையை காட்டி காட்டி அந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசதிகளுடைய பெயர்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டால் உள்ள வழங்கப்படுது. ஆனால் அந்த ஊட்டப்படுற அந்த சோற்று பருக்கைகளுக்கு பெயர் நிலாச்சு. குழந்தைகளை அப்படித்தான் நம்ம வளர்க்கிறோம். தகப்பன் குழந்தையை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டு தான் பள்ளிக்கு போவாரு, வெளியில போவாரு. அந்த கையோட அந்த குழந்தைய ஒரு குழந்தை தப்பு செஞ்சுதான் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை பற்றி விமர்சனம் எப்படி வருது தெரியுமா? வாப்பாவோட எது சோதனை இல்லையா அப்படின்னு கேட்போம். ஏன்னா வாப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கும்போது அந்த பிள்ளை கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால சொல்றது வாப்பாவோட எது சோதனை இருக்கிறியா அப்படின்னு கேட்போம். அப்போ உமாவோட அப்பாவோட உம்மம்மாவோட பிள்ளைகள் சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைகள் உலகியல் ரீதியான பாதிப்புனால ஆரோக்கியமான குழந்தைகளாக இதை எதை வச்சு நம்ம சொல்றதுன்னு சொன்னா இடத்துல நிறைய உலகியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களை சிகிச்சைக்காக கொண்டு வருவாங்க இல்லையா? அதுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி மனிதனை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய அப்நார்மல் மென்டல் இல்னஸ் நல்ல ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக சில சிம்டம்ஸ் வருவாங்க. சிறு வயதில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சிறு வயது பாதிப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இன்னைக்கு அதிகமாக இனி வரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு அது பிரதிபலிக்கிறது, பின்னாடி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லா பாதிப்புகளுமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்த விழுமியங்கள் இல்லாம போறது. இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்த சடங்கு சம்பிரதாயங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்மிடத்துல எடுக்கப்படாத போதுதான் கண்டிப்பா அந்த பாதிப்பு நம்மளோட பிள்ளைகளிடத்துல ஏற்படுது. அது நினைவு, அதை மறக்கவே முடியாது. அதை வச்சு நான் சொல்றேன், இன்னைக்கு பாதிப்புகள் பிள்ளைகளிடத்துல குழந்தைகளிடத்துல பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. பைப்போலர் எஃபெக்ட் டிஸார்டர், ஹைப்பர்டென்ஷன், ஸ்கிசோஃப்ரெனியா, இது மாதிரியான இந்த நோய்கள் எல்லாம் இன்னைக்கு குழந்தைகளிடத்துல அதிகமாயிட்டே இருக்குது. குறிப்பாக ஹைப்பர்டென்ஷன் இந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதாவது அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா கடுமையான அந்த குழந்தைகள் செய்யறது, நடந்துக்கிறது, சுவரில் தலையை போட்டு முட்டிக்கிறது, ஒரு விஷயத்தை கேட்டு அதை கொடுக்குறதுக்கு எவ்வளவு அடிக்கடி அழுகுறது, முடியவே முடியாது. அவன் முடிவு எடுத்துட்டு அதை யாரும் மாற்ற முடியாத இருக்காது. அடுத்த பிள்ளைகளை கடுமையாக தாக்குவது, ஒரு முடிவாக கூட இருக்கிறது அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன். அந்த காலத்துல ஸ்கூல் போக மாட்டேன்னா கொஞ்சமா ஊத்துல போயிட்டு ஓடி ஸ்கூலுக்கு. இப்ப அப்படி இல்லை, போக மாட்டேன் போக மாட்டேன் முடியாது. அதெல்லாம் ஏன் அது ஏற்பாடு, ஏன் அந்த குழந்தைகள் அப்படி இருக்குது, அப்ப நம்முடைய நடைமுறைகள்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம கொஞ்சம் அவசரம் இருக்குது. அதனால இந்த தலைப்பு இன்னைக்கு நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது பிரயோசனமா இருக்கு.
நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்துல வளர்ந்து ஒரு நல்ல ஒரு குழந்தையாக மாற்றுறதுக்கு ரொம்ப பிரயோஜனம். இதுல நான் இந்த பயானை தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய சமூகத்துல முதியவர்களே வயதான பாட்டை பாட்டி மூத்தம்மா அம்மம்மா அம்மம்மட அம்மா அப்பா இவர்கள் புறக்கணிக்கப்படுவதை நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை. முதியவர்களுடைய அனுபவங்கள் நம்முடைய வயசுக்கு மேல அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள். முதியவர்கள் சில வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை நாம பழைய காலத்து கதைகள் அப்படின்னு விட்டுக்கூடாது. பழையவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்காங்க, அது உங்களோட காலம் அதெல்லாம் பழங்காலத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்வது, உதாசீனப்படுத்துவது. இப்ப பாப்பாவுக்கு முன்னாடி காலுக்கு மேல நகை போட்டுட்டீங்க, பாப்பாவுக்கு முன்னாடி காலுக்கு மேல கால் போடக்கூடாது அப்படின்னு கூட்டத்தை சொல்லுவாங்க. அப்ப உமாவும் ஜெயிக்கிறது அப்பா ஜெயிக்கிறது இதற்கு சும்மா இல்லை. என்ன ஆகாது என்கிட்ட என்ன கால் போட்டுட்டு இருந்தா என்ன நம்ம சொல்றோம். அதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அப்படி உட்கார்ந்தெல்லாம் பாப்பாவை நினைக்க மாட்டான். பாப்பாவை நினைக்காதவனுக்கு பாப்பா சொல் மந்திரம் இல்லாம பாப்பா சொல்றது கேட்கறதுக்கு அந்த சன்சுகள் இல்லாம போகுது. அப்ப முதியவரை சும்மா சொல்லுது. அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது அனைத்து அர்த்தங்கள் இருக்கு. எல்லாமே மூட நம்பிக்கைகள் கிடையாது. ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவங்க உணர்வு சொல்ல. உதாரணத்துக்கு பழைய சொல்றாங்க, பாயை குத்தி வைக்க கூடாது. இப்ப பாயை குத்தி வைக்க ஆகாது. என்ன பாட்டி இது பாயை குத்தி வைக்க நம்ம பாட்டிதானே அப்படின்னு உண்மையாக ஏற்றாங்க தெரியுமா? பாயை குத்தி வைக்க உடனே அந்த பாயினுடைய ஓரம் தேடி அறந்து கொண்டு பாய் முழுக்க பிரிஞ்சு போகும். இந்த பாய் பணி விளைந்த போது ஊருக்கு பாயை ஊற்றி குத்தி வைக்கணும்னா அது தேங்க பண்ணு பிரியும். அது ஆயிரக்கால குறையும். 2 வருஷம் பாய்க்க வேண்டிய பாய் 6 வருஷத்துல பிரிஞ்சு போயிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, கடத்தி வைக்க கடத்தி வைக்க தேயாது, கடத்தி வைக்க தேயாது. அப்ப முதியவர்கள் புறக்கணிக்கப்படும் போது இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பிரச்சனைகளும் அதிகமாக முக்கியமான விஷயம். எந்த ஒரு சமுதாயத்தில் முதியவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் பின்னடைகிறது. உண்மை. எப்பவுமே முதியவர்கள் இருக்கும் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். பழைய சொல்றாங்க, எழுவான் பக்கம் முகம் வைக்க விழுது அப்படின்னா வணக்கத்தில் இதெல்லாம் மூணு நம்பிக்கிறாங்க. எழுவான் பக்கம் வைக்கிறேன், பருவம் பக்கம் வைக்கிறேன். எழுவான் பக்கம் என்ன, சூரியன் உதிக்கிற அந்த திசை கிழக்கு திசையை நோக்கி வீட்டுக்கு முகப்பு வச்சா வழக்கத்துல மாறும். ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? சூரியன் உதிக்கும் போது நேர வெளியில் அந்த வீட்டுக்கு முகப்புள்ள ஜன்னல்ல கதவுல போடணும். அது எப்பவுமே எவ்வளவு புதுசா போட்டாலும் தெரியும் பழசெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா மனசு வழக்கத்துல. அப்ப அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் திருப்பி வைக்கணும் அப்படின்னா பழைய எண்ணம். ஆனா அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா எழுவான் பக்கம் முகம் வைக்கிறாங்க. அவங்க சொல்ல இஷ்டம் இல்லை. ஆனா பழைய வார்த்தைகள் ரொம்ப பொறுமதியா. இந்த குழந்தை வளர்ப்பு விஷயத்துல முதியவர்களுடைய முதியோர் சொல், அதை ஆட்கள் சொல்லுவாங்க, முதியோர் சொல்லும் முக்கிய நெல்லிக்காயில் முன்பு கசப்பு பின்பு இனிப்பு. முதியோர் சொல்லும் முக்கிய நெல்லிக்காயில் முன்பு கசப்பு பின்பு இனிப்பு. நெல்லிக்காய் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரிதான் பழையவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்க மூத்தா போனதுக்கு அப்புறம் இப்படி சொன்னாங்களே மூத்தப்பா, எங்க அம்மா இப்படி சொன்னாங்களே, அதுல அர்த்தம் இப்பதான் கிடைக்குது அப்படின்னா அப்ப அந்த பின்புதான் நமக்கு புரிய வருது. அது வேலைக்கு ஆகாது. அப்பவே புரிஞ்சிருக்கணும், அப்பவே நம்ம எடுத்து நடந்திருக்கணும். அதனாலதான் நம்ம முதியோர்களை புறந்தள்ளக்கூடாது. பொண்ணு பார்க்கிற விஷயத்திலேயே அவங்க என்ன செய்வாங்க, பொண்ணு பார்க்கிற விஷயத்திலேயே சில கருத்துக்களை சொல்லுவாங்க. எப்படி பொண்ணு இருக்கணும், ஒரு மாப்பிள்ளை தெரிஞ்சது ஒரு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்ப காலத்துல அவங்க சில அட்வைஸ் பண்ணுவாங்க. இது நான் ஸ்டைலா உதவி சுதந்திரிக்கணும், முகம் பிள்ளைகளே இருக்கணும், நம்ம இலக்கம் தரும். முதியோர்களை நூலை போல செய்து தாயை போல இல்லை, ஆரோக்கியம் இருக்கணும்.
உமாவை பார்த்தா தெரியும் இல்லை, உமா ஏற்கனவே புருஷனுக்கு இறங்கி விட்டாரு, அந்த பிள்ளை தேவையில்லாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பழமொழி என்ன? நூலை போல செய்த தாயை போல. நூறு என்ன சேலை அந்த தாயை எப்படி வளர்க்கிறாங்களோ பிள்ளைகள் அப்படித்தான் வளர்ந்து இந்த இடத்துல பொருள் வேணும். இது வந்து எனக்கு மாமியை பற்றி ஒண்ணு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். கடைசியில மாட்டிக்கிட்டு சொல்லுவோம், எங்க மூத்தாப்பா சொன்னாங்க, நூலை போல செய்த தாயை போல இல்லை. ஊரகத்தையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு முதியோர் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் என்ன அர்த்தம்? அநாதைகளை ஆதரிக்க உங்க பிள்ளை அம்மா பார்க்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. அவங்க சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கல்யாணம் பண்ண பொண்ணு ஊரார் பிள்ளை, நீ கல்யாணம் பண்ண பொண்ணு ஊரார் பிள்ளை, அந்த ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். உன் பொண்டாட்டியை நீ நல்லா வச்சுக்கிட்டேன்னா உன் பிள்ளை அதுக்கிட்டுதான் வளரும். நல்லா இருக்கு, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு உன் பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கிற, உன் பொண்ணாட்டியை நல்லா கவனிச்சிருக்கிற, உன் பொண்ணாட்டியை நல்லா நீ ஆதரிச்சிருக்கிற, உன் பிள்ளை அவரெல்லாம் பார்த்துக்கலாம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தான் வளரும். அப்ப இப்படியாக இந்த முதியோர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய சமுதாயத்துல குழந்தை வளர்ப்பு ரொம்ப பாதிப்புக்குள்ள. வயதானவர்களை ரொம்ப மதிக்கணும். நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கடைசியை சொல்றது படி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, மூத்த மகிட்ட சொல்றது, அப்பா கிட்ட சொல்றது, அப்பா நாங்க. இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வயசானவங்கள்ட்ட கேட்கிறோம், அவங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க அந்த உலகத்தையே படிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க, ரொம்ப அடி வாங்கி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லணும், இந்த இடத்துல இருந்து பொண்ணு வருது, இந்த இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வருது, இன்னார் மகனா, பிள்ளைக்கு நல்ல மகன் அப்படின்னு ஐடியா கேட்கணும். ஐடியா கேட்டால் ஐடியா சொல்லுவேன். இது அவர் பேச்சிலே மதிக்கிறதில்லை. அப்படியே நீங்க ஒரு சடலுக்கு கேட்டாலும் நீங்க இருக்கக்கூடாது. முதியோர்கள் அனுபவசாலிகள், அவங்க பரம்பரையை பார்த்துருப்பாங்க, பாதிச்ச அறிந்திருப்பாங்க. அவங்க பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, தன்மை இருக்கும், மனிதர்களுக்கு அந்த தன்மை இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. எனவே குழந்தை வளர்ப்புல முதியோர்கள் புறக்கணிக்கப்படும் போது மிகப்பெரிய பிரச்சனைக்கு நாம் ஆகலாம். அப்ப இந்த வயசான காலகட்டத்திட்ட அந்த பிள்ளைகள்ல விளையாடும் போது படம் போது அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க பிள்ளைக்கு நம்ம அட்வைஸ் பண்றது, அம்மா மரியாதையா பேசுறது, பேசக்கூடாது, பாப்பாட பாப்பா மரியாதையா பேசணும் அப்படியே நம்ம கதைக்கிறது இருக்குது இல்லையா. பிள்ளைகளை சரியா வளர்க்கிற கட்டில நீங்க வந்துட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியது கோலக்கட்டு. குழந்தைகளுக்கு இருக்கிறது கோலக்கட்டு. கோலக்கட்டுல நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்பதான் உங்க பிள்ளைங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு மகள் ஜெயினப் வராங்க. அவங்க பிள்ளையோட பேர பிள்ளையை தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளையோட இருந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாரதிச்சந்திரன் கட்டாச்சு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எப்படியே சாப்பிட எழுதிப்பாங்க. மக்கள் நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருப்பாங்க. வீடு ஒரு திரைக்கு அமைது. இந்த பெண்கள் வீட்டுக்காக அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. மக்கள் எல்லாம் சாப்பிட்டு நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிள்ளையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடி இருக்கிறான், மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையை அவங்கள்ட்ட கொடுத்திருக்கலாம். அம்மா தொழுவிக்க போறேன், பிள்ளையை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கல. பிள்ளையை விளையாடிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் பிள்ளையை தூக்கி தோண வச்சுக்கிட்டே பிள்ளைக்கு தோழ அப்படியே வந்தாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, சுற்றுகளை சீராக்கி பிள்ளையை தோழ கட்டி தொழுகணும். தோழ பிள்ளை பேரப்பிள்ளை தோழ இருக்குது, தொழுக இருக்கிறாங்க. ருக்கு செய்யறாங்க, பிள்ளை தோழ இருக்குது. சமயவாதிகள் புரிதா நிலைக்கு வந்துட்டாங்க, பிள்ளை தோழ இருக்குது. அப்புறம் சுஜூதுக்கு போகும்போது பிள்ளையை தூக்கி முன்னாடி வச்சுட்டு சுஜூது செய்யறாங்க. இருப்பில் இருந்து 2வது கிளம்பும் போது சுமார் இந்த பிள்ளைக்கு தோழ வச்சுட்டு எழுதப்படும்.
எப்படி குழந்தை வளர்த்துருக்கிறேன். அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு சட்டம் இருக்கு. என்ன? குழந்தை சின்ன பிள்ளை, அதனால தொழுகை இல்லைன்னு நிறைய பெண்கள் சாப்பிட்டு ஒரு ஆம்பளை தொழுகை காட்டுறாங்க. பிள்ளைய தோலை வச்சுக்கிட்டு தொழுகையை சாப்பிட்டு. இரண்டாவது, நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டே தொழும்போது அந்த பிள்ளைக்கு தொழுகை என்பது எந்த ஒரு சிரமமாகவும் தெரியாது. தொழுகை என்பது ஒரு விஷயமே கிடையாது, கிடையாது, கட்டாயமா செய்ய வேண்டியது. அப்ப அந்த பிள்ளை மைண்ட்ல மனசுக்குள்ள கோலக்கட்டல் வந்தாச்சு. பிள்ளைகிட்ட என்ன கோலக்கட்டல், பிள்ளை அப்படியே செய்யுது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளைகிட்ட கோலக்கட்டல் வந்தது ரொம்ப முக்கியம். அப்ப பிள்ளைகளிடம் இருக்கிறது கோலக்கட்டல். பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுறோம்? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறோம். உண்மையிலேயே பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தை தான் பேசணும். ரெண்டாவது சொன்ன அதுக்கு என்ன தெரியும்? அப்ப ஒரு பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தை தான் பேசணும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன பேசணும்? நம்ம புருஷன் முன்னாடி என்ன பேசணும்? பிள்ளையை வச்சுக்கிட்டு கோபத்துல என்ன அந்த என்ன வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தணும். ரொம்ப கவனிக்கணும். இமோஷன்ஸ். ஒரு குழந்தை என்ன செய்யறதுன்னா நம்முடைய இமோஷன்ஸ் ரொம்ப கவனிக்கும். குழந்தைகளுக்கு கஷ்டம் என்பது ரொம்ப வேகமா இருக்கு. சின்ன வயசுல ஒரு துளியை விடாம பிறந்தாலும் அந்த மொழியை சகலமா பேசுறாங்க. கேட்ட வார்த்தை கேட்டுக்கிட்டே பேசுறாங்க. இப்ப நான் சொல்றது சொல்றது நான் என்ற சொல் என் விகுதி வைக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் படிப்போம். நான் என்ற சொல் தேர் என்ற விகுதி வைக்க முடியும். நான் என்ற சொல் ஓம் என்ற விகுதி வைக்க முடியும். நாங்கள் வந்தோம், நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்போம். குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். நான் வந்தேன் மாதிரிதான் என்ன சொல்லணும். நான் வந்தான் மாடு சொல்லுதா? அது எங்க படிச்சது? அந்த கிராமர்லாம் எங்க தெரியும்? எவ்வளவு எவ்வளவு ஒரு அந்த ஊழல் கெப்பாசிட்டி. அப்ப அந்த புள்ள படிச்சுக்கிட்டு இருக்குது. நாம என்ன பேசினாலும் அந்த இமோஷன்ஸுக்கு ஏற்ற வார்த்தையை அந்த புள்ள படிக்கின்றாங்க. அதே மனவெளி, அதே டென்ஷன் வரும்போது நம்ம ரொம்ப கோபத்துல பண்டிகைன்றோம். பண்டிகை தான் அதனாலே அடிக்க மாட்டான். பண்டிகை தான் என்னன்றே நமக்கு தெரியாது. பண்டிகை படத்தை பார்த்து என்ன தெரியாது, என்ன மறந்து கேட்பான். ஒரு தடவை பண்டிகை காட்டியது பண்டிகை தெரியாது. ஆனா கோபத்துல நம்ம பண்டிகை, அதே கோபம் அவனுக்கு வந்தா பண்டிகை. இதுதான் கேட்டவா. அப்ப என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால நம்ம பார்த்து மாட்டோம். பிள்ளைகளுக்கு முன்னால நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு பெற்றோர்கள் சண்டை முடிச்சுக்கிறீங்க. பிள்ளைகள் பாதிக்கப்படுது. நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ரொம்ப பிள்ளை பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வந்து உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு போனா சின்ன வயசுல போறாங்க. அதை என்னால பண்ண முடியாது, அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். எனக்கு ஒரு பெண் திருமணம் பேச்சு எடுத்தாலே 30 வயசு ஆகிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால உண்மையை எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே சூரியத்துக்கு பார்த்துருக்காங்க. சமுதாயம் என்னென்றாலும் சூரியத்துக்கான யாரும் ஒரு கல்யாணம் பார்ப்பாங்க, சூரியன் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சூரியன் செஞ்சுட்டாங்க கல்யாணம். எப்படி நல்ல மாப்பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை பார்த்து பிடிக்கிறது கடைசியா பிடிக்கல. அவங்க பிள்ளை யாராவது விரும்பி ஏதாவது அளவு பிள்ளை பிடிக்கலாம் அப்படி எனக்கு கத்தா சொல்ல முடியாது. அதையும் விரும்பல, அதையும் யோசிக்கல, கல்யாணத்துக்கு பயப்படுது. அப்போ பெண்களை வச்சு அவங்க விசாரிக்கிறாங்க. உணர்வுகள் இல்லையோ, அந்த தேவைகள் இல்லையோ, பாண்டிய தேவைகள் இல்லையோ அப்படின்னு இருக்குது. கல்யாணம் வேண்டாம் இப்படி சொல்லுறது பிள்ளை. இப்ப கடைசி நம்ம கவுன்சிலிங் பண்றாங்க. அப்ப அந்த ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், அந்த பெண் வந்து கவுன்சிலிங் பண்ணி பேசி இன்ஃபர்மேஷன் பண்ணி மைண்ட் ரீடிங் எடுத்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா இந்த வார்த்தை கொஞ்சம் நன்மை போகும். எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறது உமா கிடைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறது உமா நோயாளி. உமா மோக்காந்து அந்த மூணாவது மிகப்பெரிய தப்பு
சாட்சியை திரும்ப கல்யாணம் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை கைப்பிள்ளை இந்த பிள்ளைய வந்து மாற்றி கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள பதிஞ்ச ஒரு விஷயம். அந்த உமா கேன்சர் வந்து மௌத்தானால அந்த பிள்ளையோட மனசுல அந்த உமா ரத்த கண்டிக்கு போய் கேன்சர் ஆயிடுச்சு. உள்காயம் இருந்து அது கேன்சர் ஆகி உமாவை மௌத்தானதே குழந்தைங்க சாட்சியங்களுக்கு வளர்க்கப்பட்டது. அதோடய எப்பவுமே சண்டை. அப்ப அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள ஆள் வர்க்கம் என்பது ஒரு பொருத்தமான ஒன்று. எல்லாருமே இப்படிதான். ஆண்களே சரியில்லை, இந்த வாழ்க்கையே வேணுமா, இப்படியே வாழ்ந்துட்டு போகணும், அந்த நகரோட வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்றது அந்த பெண்ணுடைய அன்கான்சியஸ் மைண்டுக்கு பதிஞ்சு வச்சது. அந்த பிள்ளையால திருமண லைஃபை ஏற்றுக்க முடியாது. என்ன விஷயம் எந்த பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா, எந்த இடத்துல தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பிள்ளைகள் முன்னாடி நம்ம எப்படி நடக்கிறது முக்கியமான உண்மையில இந்த குழந்தைகள் சும்மா ஒரு 5 மணி நேரம் 1 மணி நேரம் பேச முடிக்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு தரப்பட்ட நேரத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லிங்கன்னா பெரிய ஒரு சப்ஜெக்ட், சின்ன விஷயம் கிடையாது, பெரிய கடல். ஒவ்வொரு விஷயமா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பா அந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு பெரிய ஒரு பாதிப்பு விளைவிக்கு. நடிகர் தலைப்பாக சொல்றவங்க கணவன் மனைவி பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. பெண்ணின் அவர்கள் ஆணுடைய விநாயகரிலிருந்து படைக்கப்பட்டது. விநாயகர் வகைகளாக இருக்கும். அதனால் தான் இருக்கணும். எனவே பெண்களுக்கு தாமரைக்கு தற்செய்யும் அதை ஒரே நினைக்க போனோட மெதுவாக இருக்குங்க. அதாவது நசிகத்து செய்ய மொத்தம் சொல்லி பெண்களுக்கு நசிகத்து செய்யுங்க அப்படின்னு நடிகர் சொல்லலாம் சொல்றேன். உடையது என்பது அப்படின்னு நீங்க ஃபைட் பண்ண போனா கல்யாணம் காலப்பட்டு அப்ப என்ன செய்யறாங்க, நசிகத்து செய்யுங்க, இருக்கத்தான் செய்யணும், படிப்படியா அவன் செய்யணும், மாற்றணும். ஆனா தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து தப்பாவே இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நசிஹத் செய்யுங்க, அதுக்கு கேட்கலையா படுக்கையை பிரியுங்க அப்படின்னு. பிரிவிட்டு நடக்கிற விஷயத்துக்கு நசிஹத் செய்யுங்க, அதுக்கு கேட்கலாட்டி படுக்கையை பிரியுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? படுக்கையை பிரியுங்க ஏற்கனவே ஒரு கணவன் ஒரு வீட்டுல ஒரு கணவன்ல படுக்கணும், ஒட்டித்தான் தூங்கணும். படுக்கையை பிரியுங்க பிரச்சனை தான் படுக்கணும். இது சும்மாவே படுக்கையை பிரிச்சாச்சு தனித்தனி. சிலருக்குரிய லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா, எனக்கு பக்கத்துல யாராவது வந்து சாப்பிட காப்பாற்றினா எனக்கு தூக்க பார்க்குது. அப்போ உனக்கு கல்யாணமே தேவையில்லை, சும்மா ஒண்ணு கிடையாது. எதுக்கு உனக்கு சில பேரும் எனக்கு குழந்தைக்கு கட்டலாம் முடியாது, பிடிக்கணும். நீ சரியான அன்பு போகணும் அப்படின்னு படுக்கையை பிரிக்கிற சண்டைங்க கூடாது. எப்படி இருந்தாலும் அது பிள்ளைகள் மனசுக்கு தெரியும். அம்மா அப்பா வந்து நீ பிள்ளைகளே ஏன் அவங்களுக்கு ஆசை இல்லையா? அவங்களை பிரிச்சு வைக்கிறாங்க. அம்மா அப்பா ஒரு இடத்துல அம்மா ஏன் அவங்க பாவனைகளுக்கு இப்படி ஒரு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆசை கிடையாது. நம்ம பாப்பாவுக்கு எப்படி பணத்துல சாதம் வைக்கணும், சோறு வைக்கணும் பிள்ளைங்க நமக்கே தெரியுங்க. பொண்டாட்டிதான் எனக்கு தெரியும். நீங்க குடிக்கிட்டு சொன்னீங்க பொண்டாட்டி நீங்க குடிக்கிட்டு சொன்ன தெரியாது. அவங்க வாழ்க்கையில நிறுத்தமாக அவங்க பிரிக்கக்கூடாது. இஸ்லாமிய சொல்றது வாழ்க்கையை சண்டை அப்ப சேர்ந்து இருக்கிறது. அது எப்பவுமே பிரிக்கிறது சண்டைக்கு சண்டைக்கு பிரிக்கிறாங்க. அப்படிங்கிறது பிரிஞ்சு வரும் சேர்ந்திருக்கிறதால பிரிக்கிறது வித்தியாசம். அப்ப படுக்கையே பிரியக்கூடாது, படுக்கை சேர்ந்திருக்கணும், சண்டைகளை பிரியுங்க. அப்பவும் திறந்தல்ல
அதாவது கணவன் மனைவி பக்கத்துல தூங்காம தண்ணிக்கு தூங்குறாங்கன்னா அவருக்கு தலைக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கும். ஒரு நாடு எப்படி செய்ய மாட்டாங்க, அதை திரும்புவா கண்டிப்பு கட்டுவாங்க. கண்டவர்கிட்ட ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் வாங்க தூங்குங்க சொல்லுவாங்க. இது பழமையை வெளியிலே தூங்குறது அப்படியே வித்தியாசம் கிடையாது. அப்போ படுக்கையை பிடிங்க அதுக்கும் முடியல. கடுமை இல்லாமல் நடிங்க, கடுமை இருக்கக்கூடாது. கடல் எடுக்கலாம், பிந்தி எடுக்கலாம். ஒரு பொம்பளைக்கு பிறக்கலாம், பின்னாடி உங்க புருஷனுக்கு இடங்கள் பண்ண எப்படி தெரியும்? நீங்க இருக்கிறேன் இவர் கணக்கு தேவை கொடுக்கிறது. சில பெண்கள் அதை சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஒரு காதுக்கு ஒரே கடுமைக்காமல் அடையுங்க. கவனிக்கிறது வழி இல்லை, வழியை தாங்கிறதுல பெண்கள் மகா அவங்க தாக்குற வழியை நம்ம தாண்டிக்க மாட்டோம். சிலருக்கு குழந்தை பிரசவத்து வழி, அதை நம்ம எடுத்து ஆக போறோம். நம்ம வலிச்சிருந்து வாங்க சொல்லியிருப்பாங்க. கடுமைதான் நினைக்கல, அந்த மனசில் ஏற்படக்கூடிய நிலையை தான் நினைக்கிறாங்க. ஐயோ ஓங்கிட்டாரே அப்படின்றதான் விஷயமே. இன்னைக்கு கையை தூக்கிட்டாரே அதான் விஷயமே. அப்ப சொல்ல கடுமை இல்லாம நினைக்கிட்டு என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்போம், பிள்ளைகளுக்கு முன்னாடி வேண்டாம், எடுத்துட்டு வர விஷயம். வீட்டுக்குள்ளே இருக்கோம், பிள்ளைக்கு முன்னாடி வேண்டாம். பிள்ளைக்கு தப்பு எந்த பதவின்னு தெரியாது, ஆனா ஆப்பாளத்துக்குள்ளாங்கிறது மட்டும் தெரியும், அல்லது உண்மா ஆப்பாளத்துக்குள்ளாங்கிறது மட்டும் தெரியும். அந்த பிள்ளை ஏதோ ஒரு சனிக்கிட்ட கோபப்படுவாங்க, அது அந்த பிள்ளை மனசுப்பாங்க. பிள்ளைகளுக்கு நிறைய முடியாது, நம்ம 2 பேருக்கு 2 நாளா சண்டை. பிள்ளைகள் முன்னாடி எதுவுமே இருக்கும், பிள்ளைகள் முன்னாடி எதுவுமே இருக்கும், பிள்ளைகள் முன்னாடி சந்தோஷமா இருக்கும். அப்ப பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள் நம்மளை பார்க்கும், பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது போல கற்று நல்ல சூழலை சேர்த்துக்கிறோம். எல்லா தடுப்பு மருந்துகளையும் கொடுத்துட்டோம். என்ன நோய் நல்ல சிகிச்சை அளிக்கிறோம், நல்ல சுத்தமான ரூம் கொடுக்குறோம், எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறோம், நல்ல இங்கிலீஷ் அறிவை கற்றுக் கொடுக்கிறோம், நல்ல தொழில் வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம் இது வளர்ச்சிக்கு கோடை நடக்கிறது, எல்லா தீமையும் கொடுக்குற மாதிரி. இது புத்தகம் கிடையாது, அது பிள்ளை வளர்ந்துட்டு தெரியுது, நம்ம கொடுத்து போயிட்டோம். பிள்ளைய மன ரீதியாக நெருங்கி நின்று வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு வெற்றி தோல்விகள் ரெண்டையும் தாங்கக்கூடிய மன பலங்களை கொடுக்கணும். ஒரே ஒரு பிள்ளை வளர்க்கிறாங்க, அந்த பிள்ளை இவங்க கண்ண முடிக்கலாம், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு தோல்வியை தாங்க முடியாம போகுது. குழந்தைகிட்ட வெற்றி தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து வளங்க, பிள்ளை நல்லா வளரும். நம்ம பிள்ளைகிட்ட செய்யக்கூடிய ஆகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நீதான் பெற்று வரணும், இதான் ஆகப்பெரிய தப்பு. நீதான் பெற்று வரணும் என்று சொன்னால் அந்த குழந்தை நல்லா படிக்கிறதோட நல்லா படிக்கிறதுன்னு எதிர்கையை சேர்க்கப்பட்டு கொடுக்கும். நீதான் பெற்று வரணும் என்றால் இன்னொருத்தர் பெற்று வந்தால் அதுக்கு குழந்தையை சேர்ந்து பிள்ளைக்கு என்ன சொல்லணும், நீயும் பெற்று வரணும், நீயும் பெற்று வரணும். யாராவது பெற்று வந்தா அவங்க ஈஸ்வர பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அதனால நம்ம நாட்டுல 2 டீம் ஃபுட்பால் வச்சுக்கணும், 2 டீம் கிரிக்கெட் விளையாடுறது, விளையாடுறதுக்கு நல்லா விளையாடணும். தோத்து வெள்ளை கிரவுண்ட் அடிய நடக்கலையா, முஸ்லிம் மோதல் இல்லையா, தோத்தலுக்கு வெள்ளை அடிக்கிறோம், இதோட மேற்கத்திய நாட்டுல 2 டீம் விளையாடினால்
கடைசியில வெண்டவன தோத்தவன் ரெண்டு கை நீட்டி விஷ் பண்ணி கண்ணத்துல கண்ணை வச்சு அப்படியே மோந்து அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணி வந்ததுக்கு தேங்க்ஸ், உங்களோட நாங்க ரெண்டு விளையாடினதுக்கு நாங்க ரொம்ப பாக்கியம் இருக்கிறோம் சந்தோஷமா சிரிப்பியாங்க. அதாவது அந்த பிள்ளைகளுடைய மனதில தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உருவாக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளல, அது ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு அவன் நாளைக்கு நான், அது ஒண்ணுமே இல்லை. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருக்கும். இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா என்கிட்ட ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகளை போட்டிக்கு அது குதிப்பாங்க. இது நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கிறதா, ஒவ்வொரு வருஷமும் தான். இப்ப இருக்கிற நிறைய கிளைண்ட் என்ன தெரியுமா? என்ன கிளைண்ட்? எக்ஸாம் போபியா, டென்ஷன், மென்டல் பிளாக். இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன், புத்தகத்துல இங்க நிக்கிறேன். கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் எனக்கு போன் பண்றாங்க. இங்க எக்ஸாம் உள்ள குழம்பிட்டு டென்ஷன் ஆகுது, தூக்கம் இல்லை, கொண்டு அந்த இங்கே வாங்க. இப்ப இங்க வாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறேன். இந்த டீச்சருக்கு கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது கொஞ்சம் பிள்ளைகள் கொண்டு பிள்ளைகள் பண்ண ஏன் மதிக்கப்பட்டது மனசு குறைவாக வந்ததா? இல்லவே இல்லை. இந்த 10 வயசு பிள்ளைக்கு 10 மார்க்ஸ் வந்தாலும் அது ஒண்ணுமே தெரியாது, நாடி சும்மா விளையாடலாம். ஆனா அந்த பெற்றோர்கள் கதைக்கிறதே இருக்குது இல்லையா? அதனால அவன் மனசு பாதிக்கப்படுது. அதனால ரொம்ப பாதிக்கப்படுது இந்த பெற்றோர்கள். நாம முதல்ல இந்த கணக்காளர்கள் நல்லா வழங்கி கொண்டோம். ஸ்காலர்ஷிப் என்கிற எக்ஸாம் இருக்குது, இந்த ஸ்காலர்ஷிப் இது திட்டவட்டமாக நான் நினைச்சு சொல்றேன். இது சில்வர் துஷ்பிரயோகம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒரு சில்வர் துஷ்பிரயோகம். நான் சொல்றேன், இது சில்வர் துஷ்பிரயோகம். நான் சைக்காலஜிக்கல் ரீதியாக நம்ம படிக்கிற சில்வர் துஷ்பிரயோகம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல பாஸ் ஆகி இன்னத்தை கிளிக்க முடியும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க டாக்டர் ஆகிக்கலாம், ஃபெயில் ஆனாலும் மாணவன் ஆகிக்கலாம். அல்லது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல ஸ்ரீலங்காவுடைய நம்பர் 1 எடுத்த ஒருத்தர் அந்த ரிசல்ட்ஸை வச்சு யூனிவர்சிட்டி போய்க்கலாமா? அதை வச்சு நீங்க எதாவது ஜாப் எடுக்கலாமா? எங்கேயாவது இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்கன்னா அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உம்மா சண்டை தான் இது. உம்மா மாறு கூட ஒரு 2 மாசத்துல கட்டுப்பட்டிருப்பான். சோத்தது இல்லையா, அன்னத்து இல்லையா, உடனே இவ்வளவு செலவழிக்கிறா, படிப்பிக்கிறா, மாடு மாடிய மூஞ்சில முடிக்காது. அவங்களே கணக்கு. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணத்தில் வந்து சூசைட் பண்ணி உங்களுக்கு எதுக்கு சூசைட் பண்ணிட்டு 2 மாசத்துல கட்டுப்பட்டது ஃபெயில் ஆகி ரொம்ப கீழே மார்க்ஸ் எடுத்தது இல்லை. போர்டுல இருந்து ஒரு 2 மார்க்ஸ் கட்டு அம்மாவும் அப்பாவும் போய் கிடத்துல விழுந்தது. 10 வயசுல சூசைட் பண்ணது இல்லையா? இப்ப என்ன நடக்குது? நீதான் ஃபெஸ்டிவல், நீதான் ஃபெஸ்டிவல் சொல்லி பிள்ளைகள் வெளியே பண்ணணும். அவன் எடுத்த ரிசல்ட்ஸ் பாராட்டி இருக்கணும். அவன் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா எப்பயாவது பாராட்டி இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் பேசுதான். நான் முடியாது, நீ செய்ய மாட்டேன், நீ விரும்புகிற, நீ செய்ய மாட்டேன், நீ பொழுது உனக்கு மனசு இல்லை, நீ என்ன உருப்பட மாட்டேன், இதே நம்ம சொல்லி பழகணும். இதெல்லாம் நெகட்டிவான சொல்லுங்களை எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். உனக்கு உனக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப, உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, உனக்கு என்ன சந்தர்ப்பம், இதுவே பெரிய விஷயமாக. ஏன் இதை சொல்லலாம்? தப்பு அடிப்படையில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு? அவகாசம் அல்லா நெருக்கத்தை கொடுவான், அல்லா அடிப்பான். அல்லா பற்றி நல்ல சட்டை கொடுக்குறது இல்லையா? கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் எடுத்துக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நீங்க கேட்கறது தான் தருவாரு. ஏசு ஜீவிக்கிறார். ஏசு உங்களுக்கு கொடுக்கிறார். அவன் மைண்டுக்குள்ள நல்லா தெரியுது. இதனால ஏன் அந்த சொற்கள்
அல்ல ரொம்ப மன்னிக்கிறவன், அல்ல ரொம்ப மிக இறக்கம் உள்ளவன், அல்ல பழங்கள் மன்னிக்கிறவன், அல்ல கேட்க எல்லாமே தருவான், அல்ல நிறைய கேட்கணும். ஏன் இதை சொல்லக்கூடாது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவங்க எடுத்து நம்ம எப்பயாவது பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பாசிட்டிவா பேசப்படணும். நபிகள் சங்ககால மக்கள் பிள்ளைகளுக்கு பாசிட்டிவா தான் பேசுவாங்க. நெகட்டிவா பேச மாட்டாங்க. உன்னால முடியும், நீ செய்யற, உனக்கு முடியும், நீ சாதித்த, இதுதான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகவத்கீதை ஏன் செய்யல, ஏன் செய்தாலும் இப்படி சொல்லிருக்கலாமே எப்படி அண்ணன் சத்தப்பா சொல்லுவாங்க, குழந்தை வளர்த்திருக்காங்க, எப்படி வளர்த்திருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி வளர்த்திருக்காங்க, என்ன செய்ய ஏன் செய்யல, இப்படி எப்படி வளர்க்கலாம் யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு பேசுறது நபியோட சொல்றேன். நான் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை படம் விசாரிக்கும் போது நபியை குழந்தைகளுக்கு எப்படி பேசுகிறார் தெரியுமா? அவர் பெரியவராக அந்த செய்தியை அறிவிக்கிறார். நபி அவர்களோடு நபியில் வளர்ந்த சின்ன பையன் ஒரு நாள் சகல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம். என் கையை அங்கே சகத்தை வேண்டிய இடத்துல கையெழுத்து நான் சகத்தை வந்து கையை கொடுத்த பிள்ளைய சகத்தை என்ன செய்யணும்? அவனுக்கு கண்ணுல பட்ட வச்சு அங்க இருக்கிற அரசியல் இருக்கிறான், இங்க கையை போடுவான், அங்க கையை போடுவான், நாம என்ன கைது வரணும் சூப்பரவாக சொல்றோம். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை கருத்தாங்க தெரியுமா? வீட்டிலே கையை போட்டு அழைக்கலாம், விஷயத்தை கையை போட்டு அழைக்குது. ஆனா என்ன தெரியுமா? வலதுகையாக சாப்பிடணும். ஒவ்வொரு பக்கம் வீட்டுல எடுத்து சாப்பிடணும். மொழி சாப்பிடாதே உன் பக்கமா எடுத்து சாப்பிடு. எல்லாத்துக்கும் இன்னொரு எதிர்பக்கம் இருக்கிற இல்லையா? அந்த பக்கம் கையை போடாதே என்று சொல்லாம ஒவ்வொரு பக்கம் எடுத்து சாப்பிடணும். அந்த நேரடியாக கையை போட்டு அனுப்பி சுத்தி வைக்கிறாங்க. மனதை விஷயம் சொல்லணுமா? வட கையால சாப்பிடணும், நம்மள பக்கத்தால சாப்பிடணும். ஒரு பேச்சு அதை கேட்க பிள்ளைகிட்ட பாசிட்டிவா பேசணும். பிள்ளைகள் எடுத்ததுக்கு எல்லாரும் மாற்றம் இல்லை, எல்லா மாற்றம் ஒரு பிள்ளை வரக்கூடாது. சின்ன வயசுலயே எனக்கு ஒரு பக்கம் வராங்க, கவுன்சிலிங் சென்டருக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வராங்க. நம்ம வந்துட்டு ரூமுக்குள்ள வந்து பிள்ளைய தான் கூட்டிட்டு வந்தோம். பிள்ளை காதுல இருக்குது. முதல்ல நாங்க பிள்ளைய பற்றி பேசிட்டு கூட்டிட்டு வந்தோம். அப்படியே நல்ல விஷயம், சைக்காலஜி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பிள்ளைய சொல்லக்கூடாது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லுங்க அப்படின்னு நானும் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, பிள்ளை எழுத மாட்டேங்குது, சொல்லியும் எழுத மாட்டேங்க, படிக்கவே மாட்டேங்க, புத்தகத்தையே கையில் எடுத்தாங்க. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது விளங்கு. எல்லாம் வந்து படிக்காதுன்னு கேட்கிறேன். இப்பதான் மோண்டேஸ்வரி 2 வேளையும் வச்சு சாப்பிடும் கூட நினைக்கிறேன். இன்னும் ஸ்கூலுக்கே சேரல, புத்தகம் எடுத்து எழுதணும். முதல்ல இந்த மோண்டேஸ்வரி பிள்ளைகளுக்கு பேனா கொடுக்கிறதே சட்டப்படி குற்றம். நம்ம நாட்டு ரூல்ஸ் இலங்கையுடைய கல்வி அமைச்சு அதை தனித்தெடுக்கிறது. பேனா கொடுக்கக்கூடாது. மோண்டேஸ்வரியில என்ன ஒரு தண்ணியும் சாப்பாடு ஆசிரியருக்கு கட்டுப்படம் வளர்க்கிறது. வெரி குட். பக்கத்துல இருக்கிற காலம் இருக்குதா?
புரிய இருக்கிறார். இதை செக் பண்றதும் அதை ஊக்கப்படுத்துறதும் கற்பித்தல் இருக்கக்கூடாது. இது கலரை போட்டு அடிக்க சொல்றது பட்டம் வட்டத்துக்குள்ள கலர் பண்ண சொல்றது அதுல வந்து டிசைனை கொஞ்சம் கலர் பண்ணி ஓ இந்த புள்ள என்ன என்ன ஏற்கனவே நடக்குதா இல்லை யூனிவர்சிட்டி பாடங்கள் நடக்குது அவருக்கு வளர கையால் எடுக்கிறது பெரிய விஷயம் போறது அந்த வளர ஒப்பிட்டு என்வாயன்மெண்ட் போகிறது சில வீட்டுல பாருங்க சுவரெல்லாம் கீழே கட்டிருக்கு சுவர் பட்டம் பிள்ளைகள் மோட்டிவேட் பண்ணேன் வெரி குட் வெரி குட் அது பட்டத்திலே பக்கத்திலே ஏரியாவே கலர் வச்சிருப்பான் என்ன செய்யறது நீங்க இப்படி மூடி அதை கேட்கிறது என்ன நடந்தது என்ன அனுபவம் வைக்கிறாங்க சிரிங்க எல்லாம் குழந்தைங்க எடுக்க மார்க்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க அதை பண்ணுங்க 30 மார்க்ஸ் தான் எடுத்துட்டாங்க 100 மார்க்ஸ் எடுக்கிறதுல 30 மார்க்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல உடனே நீ முடிவெடுக்க கூடாது மக்கள் அப்படின்னு ஒன்றுமே முடியாத உட்கார்ந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருக்கான் அவளை தெரியும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அனுபவம் தன்மை அந்த கணிதத்திய அந்த சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து நிறுத்தப்படுறாரு எதுக்கு நிறுத்தப்படுறாரு மனதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு படிக்கிறவங்க படிக்கிறவங்க புகாரம் இல்லை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்கூல்ல நிறுத்திட்டாங்க எங்க அம்மா என்ன கூப்பிட வந்தாங்க எங்களோட அம்மா என்ன கூப்பிட வந்தாங்க ஸ்கூல்ல சைன் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சைன் வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் பாவம் பண்ணிட்டு கடைசியில நான் வந்து ஸ்கூல்ல விளையாடி நினைக்கிறேன் என்ன எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா நம்ம எப்படி கூப்பிடுவோம் மக்கள் மாடு உன்னால மாடு முடிச்சு பிரின்சிபல் கூப்பிட்டு ஆசிரியர் இந்த கேள்வியா கேட்கணும் நீ என்ன இருக்கிய பா வீட்டை பிள்ளைய கூப்பிடுவோம் ஆனா நீங்க அம்மா எப்படி போய் கூப்பிட்டாங்க தெரியுமா ஒரு பிள்ளைய கூப்பிட்டாங்க இங்க இருக்கிற டீச்சர் அதுக்கு உனக்கு படிச்சது அதுக்கு தெரியாது இங்க இருக்கிற டீச்சர் அதுக்கு உனக்கு படிச்சது அதுக்கு தெரியாது உனக்கு படிச்சு தரத்துக்கு தெரிஞ்ச டீச்சர் கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டையும் கேட்குவாங்க அவசரப்பட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுநர்கள் பிள்ளைகள்கிட்ட நான் எழுதுதான் சொல்லிட்டேன் முடியாத ஒரு பற்றி என்னன்னா நாளையோட உலகமே முடிய போகுதா அதோட முடிய போகுதாங்க இருக்குது இன்னும் நாள் இருக்குது இன்னும் நேரம் எப்ப தெரியுமா நம்ம ஃபீல் ஆகும் எப்ப தெரியுமா நம்ம விளையாடும் எப்ப தெரியுமா நம்ம மனசு வச்சு போகணும் இதோட லைஃப் என்னடா இதோட லைஃப் முடியும் அப்படின்னா விவரப்படும் உண்மையில் இதோட முடியும் வாழ்க்கையே என்னடா இதோட முடியும் இன்னும் தான் இருக்க போறாங்க என்னால இந்த லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும் நமக்கு எவ்வளவு செஞ்சு சரிப்பட்ட வேலை நான் சரி முடிஞ்சு என் லைஃபே இன்னொரு கல்யாணம் இருக்கிறோம் செய்ய எந்த பிரச்சனை ஏன் நீ சூசைட் பண்ண எதுக்கு நீ சாப்பிட இன்னொரு பிடிக்கலாம் அப்ப நம்ம குழந்தை ஏதோ ஒரு 30 மனசு ரிலாக்ஸா இருந்து அவருக்கு ஒரு தைரியம் இருந்தால் விட்டு 70 மாசம் போயிடலாம் பிள்ளை 30 மாசம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 70 மாசம் விளைச்சிட்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த 70 மாசம் தேட வைக்கணும் எப்படி தேட வைக்கணும் 30 மாசம் எடுத்துக்க அது போதும் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டாரு நினைச்ச மாதிரி கட்டி வச்சு சாப்பிடலாம் மட்டும்தான் நினைச்சேன் நம்ம 30 மாசம் நினைச்சு கூட பார்க்கல நீ விளையாட்டு நீ புத்தகமே படிக்காம இருந்து நீ 30 மாசம் நீ படித்த எடுக்கலாம் அப்படி
அங்கேருந்து கூட்டிட்டு போய் சும்மா ஃப்ரீயா மறுவா கூப்பிட்டு மகன் அடுத்த முறை கொஞ்சம் கூட கொஞ்சம் உங்களுக்கு இல்லை 30 வேணும் கொஞ்சம் கிடையாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விளையாடாம படிக்க வைக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் விளையாட்டுலாம் விளையாடணும். நல்லா போன கையில கொடுத்துட்டீங்க, அதை போல ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் எதுவுமே கிடையாது. பிள்ளைகளை நாசமாக இந்த ஒட்டாளர் நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் தெரியுமா? ஒட்டாளர் மனுஷனுக்கு கிடைக்க மிகப்பெரிய அநியாயம் வைரஸ் தாக்குவது கிடையாது. ஜூம் கிளாஸ் ஜூம் கிளாஸ் எனக்கு மட்டுமே 15-14 வயசுக்கு உட்பட்டு கற்பை இழந்த பெண்கள் 3 நாள் இருக்கு. எனக்கு மட்டும் எத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போகாம இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள நான் சொல்றேன், 14 வயசுக்கு உட்பட்ட கற்பை இழந்த மாணவிகள் ஜூம் கிளாஸ் 3 நாள் எனக்கு மட்டுமே கற்பை இழக்காம போய் சொல்லி முடியல. ஜூம் கிளாஸ் வேற கிளாஸ். ஜூம் கிளாஸ்ல நடந்தது பிள்ளைகள் கையில போன் கொடுத்தது, போன் கூட்டி கொடுத்து டிவி காட்டி கொடுத்து அதான் நடந்தது. அப்ப இந்த போன் கூட்டி கொடுத்து இந்த போனை கையில கொடுத்தாரு. அதுலயும் இந்த பக்கி பியூரிஃபையர் மென்டல் இல்லைன்னா பிள்ளைகள் நலனில பார்க்க என்னுடைய ஃப்ரெண்ட் அவருடைய பிள்ளைக்கு தூர பார்வை இல்லாம போச்சு. தூர பார்வை இல்லாம போச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் அப்ப டாக்டர் கிட்ட கேட்கிறான், கொஞ்சம் வசதியான டாக்டர் கிட்ட கேட்கிறான், சார் இது ஜீன்ல உள்ள ப்ராப்ளம் கேட்கிறான். அதாவது மரபு வழி பிரச்சனை, பாப்பா இவங்களுக்கு கண்ணுல பிரச்சனை பிள்ளைக்கு வந்த பிரச்சனை இது இது ஜீன்ல வந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். போன்ல வந்த பிரச்சனை. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது பிள்ளைகள் தூர பார்வை பார்க்காம நம்ம ஊருக்கு ஆயிரக்கணக்கான மைல் தந்தாத இருக்கிற நிலம் காட்டணும். பிள்ளை கவுப்பார்கள் அந்த பிள்ளை தூரத்தை பார்க்கணும். தென்னை மரத்தில் இருக்கிற கிளி தூரத்தை காட்டணும். ஆனா இப்ப தூரத்தை எல்லாம் பார்க்கல, பக்கத்திலே போன மட்டும்தான் காட்டணும். கிட்டத்தை மட்டும் பார்த்து 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 ரிப்போர்ட்ஸ். அப்ப எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு 30 நாள் வெல்கம் பண்ணணும். எழுப்புடா நீ சாப்பிட்டு அடுத்த வாக்கு எழுத கூட இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. அவனுக்கு சோறுதானே நீ இருக்கீங்க, பெரியாரே பேசக்கூடாது. சின்ன பிள்ளைகிட்ட பேசினா எப்படி இருக்கும்? புருஷன்கிட்ட கொண்டாடி பேசுவாங்க. அந்த பாருங்க, நீங்க அரசாங்க தொழில் என்ன செய்றீங்க? அவங்க விவசாயி கொண்டாடிக்கு இந்த கம்பெனி பண்ணக்குள்ள இனி ரொம்ப பெரிய பிரச்சனைகள். அதோட நீங்க வெளியில அவளுக்கு அவளுக்கு முடிச்சு பேசுறது சைக்காலஜிக்கல் ரீதியாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எப்படி பேசணும்? அவங்க பாரு இவரை பாரு சஞ்சலமான பாரு உங்களுக்கு அத்தனை ஸ்கூல் செய்யக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஸ்கூல் ரிப்போர்ட் புக் கொடுக்கும். ரிப்போர்ட் புக் அவங்க பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் மட்டும் தள்ளுவாங்க. ஆனா உண்மையிலேயே சின்ன பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியான முடிவு. இந்த பின்லாந்து இருக்குதாங்க, இந்த பின்லாந்து இத்தாலி எந்த நாட்டில் என்ன செய்வாங்க, மார்க்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. மார்க்ஸ் பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன் எக்ஸாம் நடக்கிறது தெரியுமா? ஆசிரியர் தெரிவிக்கிறது நம்பர் 1 அவர்
என்ன தங்கலை இது ரெண்டாம் இவர் என்ன தங்கலை பிள்ளைகள் கலர் என்ன என்பது ஆசிரியருக்கு தெரிஞ்சால் படிப்புகிறவர்கள் கவனத்தை செலுத்தலாம். ஆசிரியர் பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம் வச்சு மார்க்ஸை பார்த்துட்டு ஓஹோ அப்ப இந்த 10 பேர்ல நீங்க கவனம் கூட செலுத்தணும். அதுதான் எக்ஸாம். ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட், மாணவர்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது, வெளியும் தெரியாது. இங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தமிழ் பிள்ளை இருக்கிற மார்க்ஸ் 30, அதுக்கு பக்கத்துல அனுவாங்கி கொடுக்கிற மார்க்ஸ் வகுப்பில் அதை கூடிய குடி 99. அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மா நீ எடுத்த மார்க்ஸ் பாருங்க 99 எடுத்திருக்கா. அவன் உள்ள இந்த சண்டையில அந்த மார்க்ஸ் முதல் அதே அப்படியே போட்டு கொடுத்தாலும் நம்ம செய்வது அழகாக தெரியாது. பிள்ளை மார்க்ஸை பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிள்ளையோட கலர் எப்படி இருக்குது, என்னென்ன பாடங்களை நம்ம பிள்ளைகிட்ட கொஞ்சம் கவனம் கூட செலுத்தணும். பிள்ளைய மனசு செலுத்தி போக விடுறதுனால பிள்ளையை நம்ம என்ன செய்யணும்? பொண்ணு பிரச்சனைப்பா எனக்கு மார்க்ஸ் குறைவாக தெரிவிக்கிறீங்க, அதுல மாசம் தெரிவிக்கிறீங்க. நல்ல மார்க்ஸ் எடுத்ததுனால பாராட்டி பிள்ளையோட தலையை நீ படிப்ப. இதுல இருக்கிறது நீ இதுல இருக்கிறது அவ்வளவு பெரிய நாளாக நீ படிப்ப. அடுத்த வாட்டி கூட இருந்து படிக்க மோட்டிவேட் பண்ண முடியும் என்று சொல்லுங்க. உன்னால முடியும். உன்னால இம்பாசிபிள் இம்பாசிபிள். இந்த இம்பாசிபிள் என்ற இங்கிலீஷ் சொல்ல திருப்பி வாய்ப்பாங்க. இம்பாசிபிள் எல்லாம் அதுல இருக்குது. அதான் இம்பாசிபிள் என்று பார்த்துக்கிறாங்க. இம்பாசிபிளே சொல்லுதான் இம்பாசிபிள். முடியாத சொல்றீங்க முடியும். முடியாத வார்த்தையே இருக்கக்கூடாது. முடியும். எனக்கு இன்னும் வாய்ப்புகள் இல்லை, எனக்கு இன்னும் சந்தர்ப்பங்கள் இல்லை, இன்னும் என்னால முடியும், செய்வேன், சாதிப்பேன். அடுத்த இன்னும் ஒரு குறி கூடு கட்டுது. சிரமப்பட்டு ஒரு கூட்டை கட்டுது, ஒரு தூக்கணம். இந்த தூக்கணம் வீடு இருக்குது இல்லையா, அந்த கூட்டை பாருங்க எத்தனை மனத்துல அது புல்லுல இருந்து ஓட எழுந்திருக்கணும். எடுத்து கட்டி பின்னி மாற்றி கூடு செய்ய உள்ளுக்கு கல்வி வந்து அப்படியே இருக்கிறவங்க வச்சு அதுல மீனி பூஜை பண்ண ஓகே நைட் பண்ண போட்டு எல்லாம் செய்ய முடியும். அந்த காந்து உடனே கீழே இருந்தது. அந்த குறிப்பு போய் யாராவது சூசைட் பண்ணா வீடு ரொம்ப சொல்லப்படும். எப்படி அதை திருப்பி சூசைட் பண்ணலாம்? இந்த மேற்கோட்டில் போய் அப்படியே பண்ணலாம் இல்லையே. அப்படியே திரும்ப பார்க்குது. இன்னும் புரியுது எனக்கு என்ன பிரச்சனை அடுத்த அதனால முடியுது. நம்ம செய்ய முடியாது, முடியும். ஒரு வாட்டி இந்த தூங்க பல்வம் கண்டுபிடிச்சாங்க தோமஸ் ஆல்வா எடிசன். எத்தனை இந்த பல்வம் கண்டுபிடிச்சாங்க? ஒரு 2 தடவை 3 தடவை 4 10,000 தடவை 10,000 தடவைக்கு பிறகுதான் பல்பை பத்திக்கும். அதுக்கு நீக்கப்பட்டு சரி 10,000 தடவை தோத்துட்டீங்களா? நான் தோக்கல. 10,000 பல்புகள் 10,000 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கூட ஒரு அனுபவம். தோல்வி என்பது ஒரு அனுபவம். அப்ப பிள்ளைகளுக்கு முடியும். ஆனால் ஏழும் நீ செய்ய அப்படிங்கிறத நான் நிச்சயமா கொடுக்கணும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு முன்னால நாங்க நல்ல முறையில் நாம சொல்லணும். நம்ம தொழிலுக்கு கல்பா வெளியே இருந்து செருப்பு போடணும். உள்ள சொல்லணும். எங்க போறீங்க உள்ள சொல்லணும். பள்ளிக்கு போறாங்க அவங்க தெரியும். பாப்பா பள்ளிக்கு தான் போவாங்க. இந்த நேரம் கேட்டாங்க பாப்பாங்க பள்ளிக்கு போவாங்க உமா இந்த நேரம் இல்லை டிவியில நாடகம் போயிட்டு பேஸ்புக்ல அம்மா அப்பா உருவத்தில் இடையில போடுற பிள்ளைகள் பழுதா போயிட்டு இருக்கிறோம். முதல்ல அம்மா அப்பா பிள்ளைகளோட இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி அம்மா அப்பா இருக்கணும், பேசணும். இது இருந்தா கேள்வி சும்மாவும் அப்பாவும் பேசினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. என்னுடைய மடியில ரசூலுல்லாஹ் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. அப்ப மடியில கணவன் தலையை எழுப்பி தூங்குறது இஸ்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க.
நம்மளுக்கு சொன்ன என்ன முடியும் பின்னாடி எப்படி மடியில் படுக்கலாம் மடியில் படுத்தாதான் மடியில் படுக்கலாமா என்ன சொல்லுது நான் புருஷன் மடியில் தலைக்கு எல்லாம் புருஷன் இதுல இது ரசூலுல்லா செஞ்சதெல்லாம் பொருத்தமா இந்த பணம் கட்ட போகும் ஊட்டி உங்க கணவனுக்கு மனிதனுக்கு ஊட்டி விடுவது மனிதனுக்கு கணவன் ஊட்டி விடுவது அதை பிள்ளை பார்க்கணும். அப்ப அந்த அம்மா அப்பாவுல இருக்கக்கூடிய அந்த பாசம் நெருக்கமும் புரிய வைக்கும். நாளைக்கு அவனுடைய நிலைப்பாக்கம் தீர்வு எனக்கு ஒரு வாங்கி வந்துட்டியா நான் சொல்றேன்னு இல்லையா கல்யாணத்தையே பொறுத்த காரணம் என்ன கணவன் முன்னாடி உமாவும் பாப்பாவும் பெரிய சண்டையா இருந்ததுனால அவள் நான் லைஃப் உமா அப்பா இருக்கிற அந்த நெருக்கத்தை பார்த்தோன்னே ஆசையா இருக்கும். இவ்வளவு ஏன் நம்ம இடத்துல நம்ம கருது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். கணவன் நிலையில் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு முன்னால வாழ்ந்து போதை கற்றல் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். பிள்ளைகளிடத்தில் அப்படி இருக்கணும். எப்போ பிள்ளைகள் கண்ணு பார்த்து பேசணும். பிள்ளைகிட்ட பேசும்போது ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து பழைய சொல்லுவாங்க பிள்ளைகள் சொல்லும்போது பொய் சொன்னா கண்ணை பார்த்து சொல்லலாம் எங்கடா பொய் சொல்றத கண்ணை பார்த்து சொல்ல முடியாது. கண்ணை பார்த்துக்கிட்டே பொய் சொல்லக்கூடிய கண்ணு ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கலாம். பெண்களுக்கு அந்த கண்ணம் இருக்குது. கண்ணை பார்த்துட்டு பொய் சொல்றது ஆனா எல்லாத்தையுமே முடியாது. கண்ணை பார்த்துக்கிட்டு பேசணும். தானும் கண்ணுக்குள்ள போயிட்டு இடையில திருடல் பொய் சொல்றாரு. கண்ணை பார்த்து பேசிட்டீங்க. நம்ம கவுன்சிலிங் பேசிட்டீங்க. ஃபேமிலி கவுன்சிலிங் பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை மனைவி பிரிவதற்கெல்லாம் கண்ணி தப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். எங்களுக்கு அது புரிஞ்சு மேல பார்த்து பேசுறாங்கன்னா கிரியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். கிரியேட்டிவ் நடக்குது. அப்படின்னா பொடியில நிறைய இருக்குது. அவங்க பொடி ஷேப் பண்றது எப்படி இருக்குது, பொடி ஷேப் பண்றதை வச்சு அவங்க குடும்ப அமைப்புகள் எப்படி அது ஒரு படிப்பு ரொம்ப பெரிய முக்கியம். அப்ப நம்ம பிள்ளைகிட்ட பேசும்போது பிள்ளைகளை கண்ணை பார்த்து பேசி பழகணும். பிள்ளைகள் பழகம் கண்ணை பார்த்து பேசுறது. பிள்ளைகளுக்கு சோசியல் போட்டியாக பிள்ளைக்கு முன்னாடி கண்ணை பார்த்து கேளுங்க. இந்த புருஷ பொண்டாட்டி சண்டையை பிள்ளைகள் புருஷ பொண்டாட்டி சண்டை இருக்காங்க. அவங்க போயிட்டு போயிருப்பாங்க. பக்கத்துல புருஷன் இருப்பேன். தள்ளி இருக்கிற மகனுக்கிட்ட சொல்றது பக்கத்துல தான் இருக்க நேரடியாக சொல்றாரு. உமா கூட வைக்கலாம். இவருக்கு உமா சம்பளமா இவ்வளவு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே சொல்றாரு. இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் முன்னாடி உட்கார வச்சு எடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வர பிள்ளைய வச்சு பேசுவீங்க. பிள்ளைகள் மற்றவங்களுக்கு பழக்கம் அப்புறம் சோசியல் போட்டியா எந்த பணம் எனக்கு பழகணும். அதே நேரம் பெண்கள் பூஜ்யத்தோடு இருக்கணும். பொங்கலுக்கு எப்போ இருக்கக்கூடாது. நான் ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல சீனா பாட்டை போட்டு ஆண்டு பிள்ளைங்க
அது போட்டு லைக் பண்றாங்க. அப்ப பிள்ளைங்க பெரிய சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அந்த உணர்வு பிள்ளைங்க அப்ப வெட்க உணர்வுகள் நம்ம ஊட்டியும் வளர்க்கணும். ஒரு சபையில பேசுற ஒரு முறையை நாம் செட்படுத்தணும். நமக்கு இருக்கணும். உண்மை பேச கற்றுக் கொடுக்கணும். தவறை ஏற்றுக்கொள்ள நம்ம துணைக்கணும். ஒரு சொல்யூஷன் இதான் நினைச்சு நம்ம சொல்யூஷன் போகமா சொல்யூஷன் இல்ல இல்லம்மா நீங்க தான் நினைச்சீங்க நம்மள தங்கச்சிதான் பிள்ளைக்கு வகை பொண்ணு நீங்க சொல்லுங்க சிவனாம பிள்ளைக்கு இது போதும் பிள்ளைங்க நடிக்கிறதில்ல அவன் தெரிஞ்சிருவான். பிள்ளைய சொல்லி சொல்லிட்டு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்குங்க. எப்போதுமே கேட்கிறதெல்லாம் மாற்றி கொடுக்காதீங்க. கேட்கிறதெல்லாம் இல்ல வசதி இதெல்லாம் கூடாது. அது நல்ல பெண்ணாக்கக்கூடியது. இந்த அது கூடாது. இப்ப விட்டீங்க கஷ்டம். கதவை கூட்டிக்கிட்டு ஒரு பிள்ளை பயங்கரமா நல்லதாயிருக்கு கண்ணாடி கதவெல்லாம் உடனே வீட்டுல இருக்கிற ஒழுங்கை உட்படல எல்லாம் ஜன்னல கதவு ஜன்னலாம் உடனே மனசக்தியெல்லாம் உடனே கிளாஸ் எல்லாம் பொம்மை பிள்ளை கொஞ்சம் பாங்க எங்க போனா முதல் வெளியே போக சொல்லு. ஒரு கிளாஸ் இவங்க வெளியே இவங்க வெளியே ஒவ்வொரு வெளியே வந்து அவங்க பிள்ளைய பற்றி ஹிஸ்டரி எடுத்தா சின்ன வயசுல பார்ப்பவங்க போய் ஒரே ஒரு பொங்கலுக்குள்ள எல்லாரும் செல்லம் கொடுத்து வளர்ந்த அந்த பிள்ளை ஒன்று இருக்கு. இந்த உண்மான என்ன தெரியுமா எங்க பிள்ளை பாப்பா இல்லை என்கிற உணர்வு கலந்துக்கப்படாது. இந்த பிள்ளைக்கு நம்ம பாப்பா இருக்கிற கலந்துக்கப்படாது. அதற்காக வேண்டி அந்த பிள்ளை ஒரு ஸ்லைட் பண்ணி கேட்டா 9 ஸ்லைட் பண்ணி ஒரு 3 ஸ்லைட் பண்ணி கொடுக்கும். அந்த பிள்ளை கிடைக்கிறது இங்க இல்லாட்டி ஓடர் பண்ணி இப்ப அந்த பிள்ளை ஒரு கோடி ரூபாய் 100 லட்சம் மொத்தத்துக்கு 1 கோடி ரூபாய் 100 லட்சம் ஒரு கோடி ரூபாய் அந்த பிள்ளை மேற்கொண்டு போடுது படிக்க வேணும். இந்த இது ரெண்டுக்கும் அந்த சமைக்க முடியாது. இப்ப அந்த புரிஞ்சுக்கிற மனுஷன் இல்லை. அந்த பிடியிலிருந்து தமிழகத்துக்கு அது ரெடியே இல்லை. காரணம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை நானே வளர்க்கல. அப்ப நான் எப்படி பிள்ளை வளர்க்கிறேன்? ஒரு கணேசன் நம்மளை கூட்டிட்டு போறது சரியாக்கிட்டாங்க. எப்படி தெரியாது? நீங்க செஞ்சது நீங்க விதைச்சது நீங்க அறுவடை செய்யுங்க. அது அபூர்வ செக்யூரிட்டி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மருந்து ஓவரான தோசை அதுக்கு மேல வழியுது. தோசை கதை உடச்சி ஆளை குடிச்சு 2 குடிச்சு கையில கட்டி சைக்கிள் ஓட்டோ சைக்கிள் நடந்தது. அவ்வளவு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாங்கள் உருவாக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க வேண்டிய பிள்ளைகளை நாங்கள் கண்காணிக்கணும். நம்ம எதிர்காலம் இதுதான். இதை மட்டும் செய்த உருவாக்கணும்னா நம்ம முன்னாடியாக தெரியும். பிள்ளைகளை கவனிக்கணும். எங்க போறாங்க அதிகமாக இந்த பாதுகாப்பு
நம்முடைய வேலைகள் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீட்டில் பொங்கல் பிள்ளை கல்யாணம் முடிக்காத இளம் பொங்கல் பிள்ளைகள் ஐஸ் பாதிக்கு தூள் பாதிக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறாங்க. பொங்கலுக்குள்ளேயே சிகரெட்டே குடிக்கிறது சின்ன சிகரெட் இப்ப சின்னது. ஒரு காலத்துல சிகரெட் குடிச்சா பெரிய பாகம். இப்ப சிகரெட் குடிச்சா சின்ன விஷயம். என்ன ஐஸ் பாதிக்கு சிகரெட் ஒரு சின்ன விஷயம். பாகையில எவ்வளவு தண்ணி என்றால் இதை விட உங்களுக்கு வேற நிலைமைக்கு தேவையில்லை. பொங்கலுக்குள்ளேயே இதுக்கு மேல அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலவரம் சொல்றேன். அப்ப கவனிச்சு கண்காணிப்பு அந்த பிள்ளை பாடிச்சு பழகி எடிக்காரி எதுக்கிட்ட வந்து இருந்துகிட்ட ஒரு பேர் கிடைக்குது. அதை கொஞ்சம் தூண்டாங்க கண்ணு மயங்கி கிடக்குது. நான் பேர் என்ன செய்யல என்ன பாடிச்சு கடைசியா எப்ப பாடிச்சுன்னு கேட்கிறேன். அதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை. அது கொஞ்சம் தூள் கொஞ்சம் தோல்றாங்க. இந்த பிள்ளை கேட்குது அவ்வளவு கேட்கும். அதை பார்த்து போட்டு சொல்றேன். இந்த மூளையில வந்து chemical imbalance, dopamine and hormone கூடியது. இந்த dopamine hormone கூடியதால திரும்ப திரும்ப அதை கேட்கணும். எவ்வளவு திரும்ப மாறும் புரிமைகளை கண்காணிக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கண்காணிப்பு பற்றினாலும் அவர்களை விசாரிக்கப்படுகிறீர்கள். நீங்க ஒரு பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுகிறது. நாளை பொறுப்புகள் விசாரிக்கப்படுவது முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகள் என்ன செய்யுது தூங்கணும். அவன் பேக்கை செக் பண்ணுங்க, உடுப்பை செக் பண்ணுங்க, பொக்கெட்டை செக் பண்ணுங்க. எல்லாம் உள்ள தங்கம் சொல்றேன். ஆனா உங்களை உள்ள தங்கம் தான் செய்தான் தங்கம் இருந்தாங்க. அப்படி வைத்திருப்போம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க போன் வாங்கி கொடுக்க தேவையில்லை. பொன்னியர்கள் போன் வாங்கி கொடுத்து நீங்க ஒன்று போட்டுருக்காங்க. வெற்றியை கேட் பண்ணி ஸ்கூல் போயிருக்காங்க. வெற்றியை மட்டும் இந்த வெற்றியை கொடுத்து அந்த வெற்றியை வெட்டுக்கிறார். எத்தனை கேஸ் நான் பார்த்துக்கிறேன். போன் பிள்ளைங்க போன் வந்து இருக்கு. ஒரு பேருக்கு வந்து சொல்றாங்க இதோட முக்கியமாக போன் பிடிச்சிருக்கா போகிறீங்க. காதல போட்டு பண்றது நாம போனா படிக்கிறது பிள்ளைய செக் பண்ணி பாருங்க. பிள்ளைய செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் போய் பொம்பளை அப்படியே தலையாவி வச்சுட்டு வந்து காலப்பாணி பாருங்க. அந்த பிள்ளை என்ன சும்மா போய் நிறைய புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியே போன் வைக்கிறது மாட்டாங்க. இப்படியே நடக்குது. எவ்வளவு நடந்தது. பொண்டாட்டிக்கு தெரியாத பாஸ்வேர்டு புருஷன் போட்டா, புருஷனுக்கு தெரியாத பாஸ்வேர்டு பொண்டாட்டி போட்டா புருஷன் பாஸ்வேர்டு செல்ல மாட்டேங்கிறாங்க. புருஷனுக்கு ஒரு கண்ணு கொண்டாடி இந்த உலகத்துல நீங்க பார்த்து நான் கேட்கிறேன். லைஃப் பார்ட்னருக்குள்ள என்ன மாட்டியிருக்கீங்க? என் இமெயில் பாஸ்வேர்டு, இந்த போன் பாஸ்வேர்டு படிப்பா. எந்த போன் வந்தாலும் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச எனக்கு முடியும் அப்படின்னா நல்ல புருஷன் நல்ல கொண்டாடு. முதல்ல வீட்டுல மனசுல நிற்கிறான் ஓடி கூட்டுக்கு வைத்து பேசுறேன். இப்ப எல்லாம் நினைக்கிறோம் நான் வீட்டுக்கு இருந்து
முதல் வீட்டுக்கு வந்து இப்ப ரோட்ல போய் பின்னாமையில வீட்டை கட்டி வைக்கணும் ரோட்டு சைட்ல வந்து நீங்க போய் பாருங்க ரோட்டு கல்யாணம் முடிச்சவங்க புரியமாறு புரியமாறு கல்யாணம் முடிச்சாங்க ரோட்டில போன் வச்சுக்கிட்டாங்க ஏண்டா உனக்கு தான் இதுல தப்பு இப்படி பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க ஒரு மகன் இங்க ஒரு மகன் பொண்டாட்டி முன்னுக்கு வச்சுக்கிட்டு பேசி பார்ப்போம் ஏழா அப்ப சந்திக்கிறோம் அதே மாதிரி பொண்டாட்டி போன் பேசிக்கிட்டாங்க சந்திக்கிறோம் நல்லது இடத்துக்கு இந்த பொருட்கள் வாட்ஸ்அப் பேசிக்கிட்டு அதே சரி இடத்துக்கு அதுங்களோட ஒரு வாட்ஸ்அப் அதுக்கு ஒரு குரூப் அவன் ஒரு பொம்பளை போட்டோம் நான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு 3 குரூப் நடத்திட்டீங்க அதுக்கு அனுப்பி சார் நீங்க பல துணுக்குகள் எங்களுக்கு அனுப்பலாமா உனக்கு தேவை நான் கல்யாணம் பண்றது உனக்கு துணுக்கு அனுப்பி பல நாளுக்குள்ள ஒரு துணுக்கு ஒரு உண்டாங்க மகன் எந்த நடுவோட்டில் வந்து உனக்கு எல்லாத்துக்கு மகளுக்கு செய்ய உனக்கு புரிஞ்சுக்காவோ பிள்ளைக்காவோ அதற்கு நீ தவறு செய்யணும் ஊருக்கு தவறு செய்யப்படாது இந்த பூஜைக்கு சேவைகள் பண்ணுறது ஊருக்கு தவறு எப்படி பண்ணி கொடுக்கறத அவர் குரு செஞ்சு இஸ்லாம் பரப்புறாங்க இஸ்லாம் இஸ்லாத்தை முதல் பிள்ளைக்கு கொடு அந்த புரிஞ்சதுக்கு கொடு மகளெல்லாம் செய்யலாம் இது பெண்கள் செய்யலாம் போன் பண்ணலாம் மௌலிக டவுட் கேட்கறது ஒரு ஆண்களுக்கு கேட்க இத ஒரு பொண்ணோட மௌலிக கேட்கறது அல்லது இந்த புருஷனுக்கு ஒரு வெப்ப உணர்வு இது அமைக்கணும் இங்கே பெரிய இந்த அஞ்சாமனுக்கு பேரு அவங்க வேட்டத்துல சிரித்து விட்டுவாங்க செஞ்சு இந்த மக்களோட உணவை பிள்ளைகளுக்கு பேணி பிள்ளைகளை கண்காணித்து புடிச்ச கொண்டாடி இருக்க மாதிரி நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாகும்